ஹே படீஸ், நம்ம தம்ப்நெயில்ல கொடுத்துருக்க மாதிரி தான் நோ ஆனியன் நோ டொமேட்டோ இல்லாமல் நம்ம எப்படி வந்து பிரியாணி செய்கிறது, ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு படி அரிசிக்கு உண்டான கணக்கு சொல்கிறேன். 15 வரமிளகா, 2 பட்டை, 10 ஏலக்காய், 15 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ. இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வரமிளகா வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு காய வச்சுருங்க. இந்த சைடு வந்துட்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 15 பூண்டு கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 பூண்டு கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டும் ஒரு கைப்பிடி. 10 பச்சை மிளகா. நீங்கள் வரமிளகா கம்மியாக வச்சிங்கன்னா பச்சை மிளகா கூட வச்சுக்கோங்க. 10 உங்களுக்கு நீங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 6-7 கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு குக்கரில் ஆயில், கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே ஊற்றிக்கிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு தான் போட்டு வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து சுருண்டு வரும், பச்சை வாசனை போய் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்கதை போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் கீழே வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஹேர் டிப்ஸ் எல்லாமே நம்ம போடுறோம். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது 3த்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு அதில் இந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும். எண்ணெய் பசையெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து போய் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சுருண்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து கொட்டிடுங்க. அதையும் நல்லா சுருள வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு போய் மேலே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து இந்த காளான் நம்ம வெட்டி வச்சுருக்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் வந்து ஒரு தண்ணி பதம் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு. தண்ணி ஊற்றாமலே நல்லா சுருள வதக்குனிங்கன்னா தண்ணியாக வந்து பிரிஞ்சு வரும். நீங்கள் தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, ஆயிலும் ஊற்ற தேவையில்லை. ஊற்றின ஆயிலே வந்து நமக்கு போதும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஆயிலும் பிரிஞ்சு வரும், அதில் இருக்க தண்ணியும் பிரிஞ்சு வரும். நல்லா சுருள வந்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதால் ஒரு கிண்ணம் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இதால் 2 கிண்ணம் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படியுமே புளிப்பு பத்தலை அந்த தண்ணியை டேஸ்ட் பார்க்கும்போது அப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் எடுத்த பிறகு 1 விளக்கு அரிசினா 2 விளக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம். இப்போ நான் 1 விளக்கு தேங்காய் பால் வந்து ஊற்றிடுவேன். 1 விளக்கு தேங்காய் பால் இல்லைன்னா 1 விளக்கு தண்ணி நார்மல் வாட்டரே வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இந்த சைடு தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கோம்னா ஒரு பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு பாக்கெட் தயிர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாக்கெட் தயிரை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சிங்கன்னா சூப்பராக ஒரு தயிர் வெங்காயம் ரெடி. இதுக்கு வேறு எந்த சைடிஷ்மே வந்து நமக்கு தேவையே இல்லை. இதுவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இல்லாமலே ஒரு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்த பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதில் கொஞ்சோண்டு நெய்யை வந்து ஊற்றிட்டு கொத்தமல்லியை வந்து தூவி விட்டு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா வந்துட்டு செம்மையாக இருக்கும். மசாலா வந்து அங்கங்கே இருக்கும்ல, அதை நல்லா வந்து ஈவனாக பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ஆனியன் டொமேட்டோ இல்லாதப்ப இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.